இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 48ஆம் திருவசனம். நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியில் எறிவர். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதர்களாம் புனித லோயலா இஞ்ஞாசியாரிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஜெபித்துக் கொள்வோம். இன்று ஜூலை மாதத்தின் கடைசி நாள், 31ஆம் நாள், வியாழக்கிழமை. இறை இயேசுவுக்கும் அன்னை மரியாளுக்கும் புனிதர்கள் அனைவருக்கும் நாம் தலைபணித்து நன்றி செலுத்த வேண்டும். இந்த மாதம் முழுவதும் நம்மை காத்தார்கள் அல்லவா? அதற்கு நன்றியுள்ள உள்ளம் நமக்கு வேண்டுமல்லவா நண்பர்களே? நன்றி 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 இயேசுவே நீங்கள் சொல்ல சொல்ல அந்த நன்றிகள் அனைத்தையும் ஆசீர்வாதமாய் மாற்றி உங்கள் கரங்களில் தரும் தெய்வம் நம் தெய்வம். சரியா? அனைவரும் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறீர்களா? வேலை காரியம், குடும்ப காரியம் எல்லாம் எப்படி போய்கொண்டிருக்கின்றது? நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தாருக்காக உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்பதற்காக அனுதினமும் நான் ஜெபிக்கின்றேன் நண்பர்களே. ஆண்டவருக்காக ஏங்கி தவிக்கின்ற ஆன்மாவை அலட்சியம் பண்ணாத தேவன், நல்ல தேவன் நம் இயேசு. நல்ல செயல்களை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் செய்வார். தனியாக ஜெபிக்கின்றோம், குடும்பமாக ஜெபிக்கின்றோம், கூடி பாடல் துதி எடுக்கின்றோம், மிகவும் மகிழ்ச்சிதான். ஆனால் இன்றைய திருப்பாடலில் ஒரு பக்தன் கூறுகிறார், என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது, என் உடலும் உள்ளமும் என்றும் உள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது என்று. இதில் ஒரு வார்த்தையை கவனித்தீர்களா? ஏங்கி தவிக்கின்றது என்ற வார்த்தை. நம் உள்ளம், நாம் எதற்கெல்லாம் ஏங்கி தவிக்கின்றோம் இந்த உலகில்? ஏதாவது ஒரு அழகிய பெயிண்ட் அடித்த வீட்டை பார்த்துவிட்டோம் என்றால், இப்படி ஒரு வீடு கட்டிவிட வேண்டும் அப்பா, சூப்பராக இருக்கின்றது, இந்த மாடல் கார் பைக் வாங்கிவிட வேண்டும், ஸ்டைலாக இருக்கின்றதல்ல, இந்த பள்ளி கல்லூரியில் நம் பிள்ளைகளை சேர்க்க வேண்டும், அதுதான் ஸ்டேட்டஸ், இந்த கம்பெனியில் இவ்வளவு சம்பளம் தருகிறார்கள், பல வசதிகள் உண்டு, இங்கு எப்படியாவது நுழைந்து விட்டால் லைஃப் செட்டில் ஆகிவிடும், இவ்வளவு கிராண்டாக அவன் செய்தானே, அதே போல என் மகனுக்கும் மகளுக்கும் திருமணம் செய்துவிட வேண்டும், அழகான குழந்தை வேண்டும், அதிலும் ஆண் குழந்தை வேண்டும் என்று எத்தனையோ எண்ணங்கள். இதற்குத்தானே ஏங்குகிறது நம் மனம். படைகளின் ஆண்டவரின் பீடத்தில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கும் கூடு இருக்கின்றது. அவையெல்லாம் பிழைத்துக் கொள்ளும். நம் கதி என்ன? சிந்தித்தீர்களா? நாம் அவருடைய இல்லத்தில், ஆலயத்தை தேடி செல்கின்றோமா? திருப்பலி காண்கின்றோமா? முழு திருப்பலி காண்கின்றோமா? பக்தியுடன் இருக்கின்றோமா? வாரா வாரம் நமக்காக ஆசையாய் தன் இரு கரங்களையும் விரித்தபடி, தலை சாய்த்தபடி, என்னை பார்க்க வருவாளா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் நம் இயேசுவை காண செல்கின்றோமா? அவரது இல்லத்தில் தங்கி இருப்போருக்கு நற்பேரும் வலிமையும் கிடைக்குமாம். நீங்கள் தேடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை நண்பர்களே. வேற்றிடங்களில் 1000 நாட்கள் வாழ்ந்து பாடுபட்டு இருப்பதை விட இயேசுவின் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரே ஒரு நாளே மேலானதாம். பொல்லாப்பு பேசிக்கொண்டும் பின்னால் பேசிக்கொண்டும் பிறர் என்ன செய்கிறார்கள் என்று நோட்டம் பார்த்து கொண்டும் வீட்டில் இருப்பதை விட கடவுளின் இல்லத்தில் வாயிற்காவலனாயிருப்பது அவ்வளவு இனிமையை தருமாம். ஏன் தெரியுமா? ஆலயத்தில், அந்த காலத்தில் ஆலயத்தை சந்திப்பு கூடாரம் என்று அழைப்பார்கள். அதை மேகம் மூடுமாம். பிறகு ஆண்டவரின் மாட்சி அந்த இடத்தை நிரப்பும். அந்த மேகம் மேலே எழும்பினால்தான் இஸ்ரவேல் மக்கள் அந்த இடத்தை விட்டு கிளம்புவார்கள். இல்லை என்றால் அங்கேயே தங்கியிருப்பார்கள். ஆக இறை பிரசன்னம் ஆலயத்தில் இருக்கும்.
நீங்கள் என்ன செய்ய வேண்டும், செய்யக்கூடாது, எது உங்களுக்கு நல்லது, எது உங்கள் குடும்பத்திற்கு ஏற்றது என்று அனைத்தையும் நீங்கள் ஆலயத்தில் சென்று ஒரு அரை மணி நேரம் ஜெபிப்பீர்கள் பாருங்கள் அமைதியில். அந்த நேரத்தில் உங்களோடு பேசி ஆண்டவர் வழிகாட்டுவார். அதன் வழியே நீங்கள் நடந்தால் விண்ணுலகையும் அடையலாம். இந்த உலகில் வாழும் வரை உங்கள் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும். விண்ணரசு கடலில் வீசப்பட்ட வலை போன்றது நண்பர்களே. வலை நிறைந்தவுடன் என்ன செய்வார்கள்? நல்ல மீன்களை கூடையில் போடுவார்கள், கெட்ட மீன்களை குப்பையில் தான் போடுவார்கள். அது எதுக்கும் உதவாமல் போகும். சிந்தியுங்கள், நம் வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? குப்பையில் போடும்படி இருக்கின்றதா அல்லது கூடையில் சேர்க்கும்படி இருக்கின்றதா? ஜெபிக்கலாமா? இயேசுவே, விண்ணரசை பற்றி கொள்ள எங்களுக்கு உதவும். தவறாமல் உமது ஆலய முற்றங்களை ஒவ்வொரு வாரமும் தேடி வர, ஜெபிக்க, இறை பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள துணை செய்யும். எங்கள் பிள்ளைகளையும் கூட அழைத்து வர, எங்கள் குடும்பத்தாரையும் அழைத்து வர துணை செய்யும். இயேசுவே, நீர் அங்கேதான் பிரசன்னமாய் இருக்கிறீர் என்பதை எங்களுக்கு காட்டும். இயேசுவே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.